கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 7வது வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் 47 சாப்டர் 7th verse. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகி யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கிற தலைவு அக்செப்டிங் த எல்டர்லி, முதியோர்களை ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்டிங் த எல்டர்ஸ். ஒருத்தர் சொல்றாரு, மூத்தவங்க வீட்டுல குடியிருப்பாங்கன்னாக்க அது அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு லைப்ரரியை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரிங்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் கடந்து வந்த பாதையின் அனுபவங்களை எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எங்க தாத்தா என் வீட்டுல இருப்பாருனாக்க அவர் எனக்கு அவருடைய கடந்த கால அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். அது ஒரு லைப்ரரியை போல. பாருங்க, பாட்டி வைத்தியங்கிறாங்க, தாத்தா நல்ல கதை சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன, அவர்கள் கடந்து வந்த பாதையின் அனுபவங்களை முத்திரிக்கிறார்கள், நமக்கு பயனுள்ளதாக மாற்றுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களிலே கால சூழல் என்று சொல்லியும் பணியின் நிமித்தம் என்று சொல்லியும் மூத்தவர்களை ஒதுக்கி விடுகிறார்கள். அவர்களும் கூட இந்த சூழலே பிள்ளைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்தோம், இனி நான் அவர்களுக்கு தொந்தரவாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி மூத்தவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். இவர்கள் செய்கிற நோக்கமும் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்தை மனதிலே கொள்ளுவோம் என்று சொன்னால் அவர்களோடு வாழ வேண்டும். தான் மகனை கையை பிடிச்சி நடத்திட்டு போன அப்பா தான் பேரனையும் கையை பிடிச்சி நடத்திட்டு போகணுங்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் அங்கே நிறைவு. என்ன கையை பிடிச்சி நடத்தின எங்க அப்பா என் பிள்ளையும் நடத்தணும்னு நினைச்சாக்கத்தான் அங்கே வாழ்வு. அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அங்கே முன்னுரிமை பெறுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அது உதாசீனப்படுத்தப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறபடினாலே, சமூக அளவில் இது காணப்படுகிறபடினாலே இந்த தலைப்பை தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கிறது. ஆனால் இங்கு யோசேப்பனுடைய வாழ்க்கையில அவன் தன் தகப்பன் யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து பார்வோனை ஆசீர்வதிக்க வைக்கிறான். சொல்லுவாங்கல்ல குரல்ல, மகன் தந்தை காற்றும் உதவி. அவன் ஆற்றுகிற உதவி என்ன? அற்புதமாக அரச அவையிலே கொண்டு வந்து தன் தகப்பனால் அரசனை ஆசீர்வதிக்கிறான். என்ன அற்புதமான செயல்பாட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, அந்த உயர்த்தப்பட்ட நிலை வேண்டும் என்று சொன்னால் முதியோர்களை கனவீனப்படுத்தாதீர்கள். இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக மூத்த குடிமக்கள், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மூத்த குடிமக்கள், அவர்கள் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். அந்த ஆசீர்வாதங்களை பெற்று பிரதிபலிப்போம். கடவுள் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சமூகத்துல காணப்படுகிற அத்துணை மூத்த குடிமக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்விலே தேவையான மன ரம்மியத்தை தேவன் கொடுத்து, சரீர சுகத்தை கொடுத்து, பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளும் நல்ல உறவுகளை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் என்பதை உறுதிபட செய்து நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல பிதாவே, ஆமென்.